நடிகை த்ரிஷாவுடன் தாவிக தலைவர் விஜயை தொடர்புபடுத்தி அவதூறாக பேசிய நயினார் நாகேந்திரன் மீது தாவிக சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் தாவேக தலைவர் விஜயை நடிகை த்ரிஷாவுடன் தொடர்புபடுத்தி சர்ச்சை கருத்து ஒன்றை தெரிவித்தார். இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். தனது வழக்கறிஞர் மூலம் கண்டனத்தை பதிவு செய்த த்ரிஷா, மாநில அளவில் அரசியல் களத்தில் உயரிய பொறுப்பு வகிக்கும் ஒருவரிடமிருந்து அருவருக்கத்தக்க கருத்து வெளிப்படும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தனக்கு எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பு இல்லை என்றும் எதிர்காலத்திலும் அவ்வாறான விருப்பம் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். கலை ஒன்றின் அடிப்படையில் மட்டுமே தான் அறியப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள த்ரிஷா, எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பு படுத்தக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை பொதுவெளியில் பேசப்படுவதும் விவாதத்திற்கு உட்படுத்தப்படுவதும் கண்டிப்பாக கூடாது என்று அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து நடிகை த்ரிஷா குறித்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்தார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதானால் என்னுடைய வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நயினார் நாகேந்திரனை பாஜக பெண் தலைவர்கள் கண்டிக்க முன்வராதது ஏன் என பலரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் பெயரை குறிப்பிடாமல் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு வெளியிட்ட எக்ஸ் பதிவில், நாம் செய்த தவறிலிருந்து பாடம் கற்காததுதான் நாம் செய்யும் தவறுகளிலேயே மோசமானது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்த தைரியம் உள்ளவர்களை பாராட்டுவதாகவும் குஷ்பு கூறியுள்ளார். இதனிடையே விஜய் மீது அவதூறு பரப்பிய நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தாவேக வழக்கறிஞர் பாலாஜி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.